श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनाम वरानने आपदामपहर्तारं दातारं सर्वसंपदां लोकाभिरामं श्रीरामं भूयो भूयो नमाम्यहम्। आकारत्रय संपन्नां अरविंद निवासिनीं अशेष जगदीशित्रीं वंदे वरदवल्लभां। वाळि यतिराजन वाळि यतिराजन वाळि यतिराजनेन वाழ்த்துவார் வாழியன வாழ்த்துவார் வாழியன வாழ்த்துவார் தாளிணையில் தாழ்த்துவார் விண்ணோர் தலை। श्रीमते रम्यजामातृमुनीन्द्राय महात्मने श्रीरंगवासिने भूयात् नित्यश्रीः नित्यमंगलम्। अमुदनार अमुदम कमल तिरुवायुम अलगिलम शोधिसेर्वडिवुम अमुदमेन्नகையும் புகருடன் திகழும் துயதாம் முப்புரி நூலும் அமைவுடை குருவாய் அடியவர்கொழியாய் விளங்கும் அண்ணங்காரியர்த்தம் அமுதமென் மொழியும் குமுதமென் மலரே நயனமும் நெஞ்சகலாவே। வேதவேத்யனான பகவான் தசரதனுடைய பிள்ளையாக ராமனாக திருவவதரித்தான்। வேதவேத்யன்னு சொன்னால் வேதத்தாலே அறியப்படுகிறவன்கிறது பொருள்। எந்த பரமாத்மாவை வேதங்களின் துணை கொண்டு நாம் அறிகின்றோமோ அவன் ஸ்ரீராமனாக திருவவதரித்தான்। வேதத்திற்கும் ஒரு ஆசை உண்டாயிற்று। நம்மாலே எவனை உலகம் தெரிந்து கொள்கிறதோ அவன் ராமனாயினன், நாமும் ஒரு அவதாரம் செய்ய வேண்டும் என்று கருதிய வேதம் வால்மீகியிடமிருந்து ராமாயணமாக தோன்றியதுன்னு சொல்லுவார்கள்। அப்ப வேதவேத்யனுடைய அவதாரம் ராமாவதாரம், வேதத்தினுடைய அவதாரம் ஸ்ரீ ராமாயணாவதாரம்। அந்த ஸ்ரீராமாயணம் பிராட்டியினுடைய பெருமை பேசுகிறதுங்கிறதை முதல் நாளே விண்ணப்பித்திருந்தேன் அடியேன்। பகவான் அவதரிக்கிற போதெல்லாம் பிராட்டியும் உடன் அவதரிக்கிறாள்। ஏவம் யதா ஜகத்ஸ்வாமி தேவதேவோ ஜனார்தனஹா அவதாரம் கரோத்யேஷா ததா ஸ்ரீஸ்தத் சகாயினி என்று சொல்லுவார்கள்। ஜகத் சுவாமியாய் இந்த உலகிற்கு தலைவனாய் விளங்கக்கூடிய பகவான் பிறக்கிற காலத்திலே அவனை விட்டு பிரியாதவளான பிராட்டி அவளும் உடன் வருகின்றாள்। அவன் ராமனானால் தான் சீதையாகின்றாள், அவன் கண்ணனாக வருகின்றானால் தான் ருக்மிணியாக உடன் வருகின்றாள்। அத்தகு பிராட்டி அவள் உடனிருக்கும் போதுதான் பகவான் நமக்கு அனுக்கிரகத்தையே செய்கிறார்। 14,000 அரக்கர்களை ராமன் பொருத காலத்திலே முதல்ல லக்ஷ்மணனிடத்தில் சொல்லி சீதையை ஒரு தனி இடத்திலே குகையிலே கொண்டு போய் விடும்படி சொல்லுகிறான்। ஏன்னா அவள் பக்கத்திலே இருப்பளாகில் இந்த 14,000 அரக்கர்களை முடிக்க விடமாட்டாள்। அதனால் தாயார் பக்கத்திலே இருக்கும்போது பகவான் யாரையும் கொல்வதில்லைன்னு சொல்றதை விட கொல்ல முடியாதுன்னு சொல்ல வேண்டும்। அதே தாயார் பக்கத்திலே இல்லைன்னு சொன்னால் எதிரிகளை அவர் பந்தாடி விடுவார்। பிளலோகாச்சாரியர் சாதிக்கிறார், இவள் சந்நிதியாலே காகம் தலைப்பெத்தது, அது இல்லாமையாலே ராவணன் முடிந்தான்। காகாசுரன் பண்ணின பாபம் ராவணன் பண்ணின பாபத்தை விட பெருத்த பாபம்। ஆனால் காகாசுரன் பிழைத்து போனான், ராவணன் மாண்டு போனான்। காரணம் காகாசுரனோட சண்டை போடுறச்சே பிராட்டி பக்கத்திலே இருந்தாள்। ராவணனோடு ராமன் சண்டை போடுற காலத்திலே அவள் பக்கத்திலே இல்லைங்கிறதே ராவணன் உயிர் போவதற்கு காரணமாக ஆகிவிட்டது.
அதனால நம்மை ரட்சிக்க வேண்டும்னு பகவான் வருகிறார். பிராட்டி புருஷகாரம் செய்கிறாள். அப்பத்தான் பெருமான் நம்மை ரட்சிக்கவே செய்வார். குளிர்ந்த திருவுள்ளத்திலே சீற்றம் பிறந்தால் பொறுப்பது இவளுக்காகன்னு ரொம்ப ஆச்சரியமான ஸ்ரீசூக்தி. பகவான் கருணையே வடிவெடுத்தவர், கருணை மிக்கவர். ஆனாலும் அவருக்கும் நம்மை கண்டால் கோபங்கிறது உண்டாகிறதாம். அதில் ஒன்றும் வியப்பில்லை. நமக்கே நம்ம கண்டா கோபம் வருகிறது, அவருக்கு வராது இருக்குமா? அப்படி அவருக்கு கோபம் வரும்போது அந்த கோபத்தை தணிக்க வேண்டும்னு சொன்னால் பிராட்டி பக்கத்திலே நயமாக நம்மை பற்றி 4 வார்த்தைகள் சொல்லி அந்த பெருமானை தன் வசப்படுத்தி அவனை சாந்தப்படுத்துகிறாள், அமைதி ஆக்குகிறாள். அதனாலே பிராட்டியினுடைய தேவைங்கிறது இன்றியமையாததாக ஆகிறது. நன்னா ஒரு விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கணும். நமக்கு மேலான பலனை, மோட்சத்தை தரத்தக்கவர், தர வல்லவர் பகவான் தான். அவர்தான் அவரை அடைவதற்கு அவர் வழியாகவும் இருக்கிறார். அப்போ தாயாருடைய பணி என்னன்னால் சிபாரிசு செய்கை. அதைத்தான் தாயார் செய்கிறாள். அந்த சிபாரிசு எப்படி பண்ணுறான்னால், நான் ஏதோ கடிதம் எழுதி கொடுத்துடுவேன், அவர் வேலை கொடுக்குறாரா கொடுக்கலையாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது, அது உன்னுடைய அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயம். நீ என்கிட்ட ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கேட்டே நான் கொடுத்துட்டேன். அவர் வேலை கொடுத்தா உன்னுடைய அதிர்ஷ்டம், கொடுக்கலைன்னா திரும்ப என்னிடத்திலே வாராதே அப்படி சொல்லி பல பேர் லெட்டர் கொடுப்பா. தாயார் பண்ணுற புருஷகாரம் அப்படிப்பட்டதன்று. அவள் சொல்லிவிட்டாள்னு சொன்னால் நிச்சயமாக பகவான் செய்கிறான். அவள் நேரடியாக நமக்கு மோட்சத்தை தருவதில்லை, பெருமான் தருகிறான். பெருமான் தரும்படிக்கு அவனை ஆக்குகிறவள் பிராட்டின்னு பார்க்கிறோம். இதில் இன்னொன்று முக்கியமாக நாம் புரிஞ்சுக்கணும். நம்முடைய பாபங்கள் அனைத்தையும் பகவான் தான் போக்கி கொடுக்கிறார். ஆனால் சில பாபங்களை பிராட்டி போக்குகிறாள். அது எந்த பாபத்தைனால், இப்போ கோயிலுக்கே போகாதவான்னு இருப்பா, பெருமாளை சேவிக்கிறதில்லை, கோயிலுக்கு போவதில்லை. இப்போ நமக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். நாம் எல்லாம் கோயிலுக்கு போகிறோம், பகவானை வணங்குகிறோம். ஒரு சிலர் ஏன் அப்படி இருக்கிறார்கள்னால், அவர்கள் அப்படி இருந்தாக வேண்டும்னு சில பாபங்கள் அவர்களை நிர்பந்திக்கின்றன. அவர்கள் செய்திருக்கிற சில பாபங்களினாலே அவர்கள் தெய்வங்களை தொழுவதில்லை, கோயில்களுக்கு போவதில்லை. ஏதோ பாபங்கள் அவர்களை பரமாத்மாவினிடத்திலே செல்ல ஒட்டாமல் தடுக்கின்றன. அந்த பாபங்களை முதலிலே நாம் போக்கிக் கொள்ள வேண்டும். அப்போ தான் கை கூப்பணும்னே நமக்கு தோன்றும். அதனால தான் ஆழ்வார் பாடினார், கை கூப்பென்னால் கூப்பாத பாழ்த்த விதியினர். ஏதோ இந்த ஜென்மத்தில் கையை கூப்பிடுறோம், இது என்ன பெரிய கஷ்டமான காரியமாக அதை கூப்பிட்டு உட்காந்துருக்கோமே, நீர் சொன்னால் 1.5 மணி காலம் கை கூப்பிக்கொண்டு உட்கார நாங்கள் தயார் அப்படின்னு நாம் சொல்லிடுவோம். ஆனால் பற்பல ஜென்மங்கள் நாம் கையே கூப்பலைங்கிறது தான் உண்மை. ஏன் கையே கூப்பலைன்னால், கூப்ப ஒட்டாதபடி ஏதோ ஒரு பாபம் நம்மை தடுத்து கொண்டிருந்தது. அதைத்தான் ஆரம்ப கால தடைன்னு சொல்லுவார்கள். அந்த ஆரம்ப கால தடைகளை போக்கி கொடுக்கிறவள் பிராட்டி. அதைத்தான் ஆழ்வார் பாடினார், வேறி மாறாத பூமேலிருப்பாள் வினை தீர்க்குமேன்னு பாடினார். அவள் வினைகளை தீர்த்து கொடுக்கிறாள். அவனை அடைவதற்கு தடையாயிருக்கிற அந்த ஆரம்ப கால தடைகளை, அந்த பாபங்களை தாயார் போக்கி கொடுக்கிறாள். அந்த பாபம் பொழுத்துனால் கை கூப்பணுங்கிற எண்ணம் நமக்கு ஏற்படும். கையை கூப்பிட்டோம்னு சொன்னால் பகவான் உடனே நமக்கு அனுகிரகத்தை செய்கிறார். துவதங்கிரி முத்திஷ்ய கதாபி கேனச்சித்து யதா ததாவாப்பி சக்ருத்கிருத்தோஞ்சலின்னு ஆளவந்தார் பாடுகிறார். ஒரு தரம் இப்படி கையை கூப்பிட்டோம்னால் பகவான் உடனே உனக்கான நன்மையை செய்கிறேன்னு சொல்லிவிடுகிறார், நமக்கான நன்மையை செய்கிறார். அப்போ உபாயமாக இருக்கிறது பெருமாள், மேலான பலன் மோட்சத்தை தருகிறவரும் பெருமாள் தான். ஆரம்ப கால தடையை போக்கி கொடுக்கிறவள் பெருமானுடைய இணையாய் விளங்குமவளான பிராட்டி. அந்த பிராட்டியினுடைய தேவை அதனாலே இன்றியமையாததாக ஆகிறது. லக்ஷ்மணன் ராமன் கூட காட்டிற்கு போகணும்னு ஆசை கொண்டான். ராமன் தனியாக இருக்கிற போது போய் பிரார்த்தித்தார். ராமன் என்ன சொல்லிட்டார், என்னத்தான் போகணும்னு சொல்லியிருக்கா, உன்னை போகணும்னு ஒருத்தரும் சொல்லலை, அதனாலே நீ வர வேண்டிய நிர்பந்தம் இல்லை, தேவையில்லைன்னு சொல்லிட்டார். லக்ஷ்மணன் யோசனை பண்ணார், நான் சரியாகத்தானே பிரார்த்தித்தேன், முறையாகத்தானே கேட்டேன், அப்படி இருந்தும் ஏன் ராமன் மறுத்தான்? அப்போ தான் அவருக்கு புரிஞ்சது, ராமன் தனியாக இருக்கும்போது போய் கேட்டோமே அது பெரும் பிழை.
சீத்தையோடு சேர்ந்திருக்கிற போது அவளை முன்னிட்டு கொண்டு நாம் கேட்க வேண்டும். அதனால் சீத்தையோடு சேர்ந்திருக்கிற போது போனார். அவளை முன்னிட்டு கொண்டு அந்த பிரார்த்தனையை ராமனிடத்திலே வைத்தார். சீத்தை சொன்னாள், அவரும் வரட்டுமே கூட, அவரையும் அழைத்து கொண்டு போகலாமே, நம்முடன் அவரும் வந்தால் நலமாயிருக்கும். உடனே பெருமாள் கேட்டார், நீ எங்கே கிளம்புறேன்னு கேட்டார். நான் நிச்சயமாக வரத்தான் போகிறேன், அதில் சந்தேகமே இல்லை அப்படின்னு சொன்னாள். இப்போ பங்குனி மாதம் பிறந்தாச்சு. ஸ்ரீரங்கத்தில் பங்குனி உத்தர உற்சவம் ரொம்ப பிரசித்தமான உற்சவம். வருடத்தில் ஒரு நாள் தாயாரும் பெருமாளும் சேர்ந்திருந்து அனுக்கிரகம் செய்வார்கள். அந்த நாளைத்தான் ராமானுஜர் கத்தியத்ரயத்தை, முக்கியமாக சரணாகதி கத்தியத்தை அனுசந்திப்பதற்கு அந்த நாளைத்தான் தேர்ந்தெடுத்தார். ஏன் அதற்கு முந்தின நாள்களில் சொல்லக்கூடாதா, பிந்தின நாள்களில் சொல்லக்கூடாதா? அன்றைக்குத்தான் விசேஷமானு கேட்டால் அன்றைக்கி தான் ரெண்டு பேரும் இணையோடு சேர்ந்திருக்காரோ இல்லையோ. இப்போ அணையும் இணையும்னு இன்னைக்கு தலைப்பு. நேத்தக்கடியன் சொல்கிறச்சே என்ன சொன்னேன், இணைனா பிராட்டி, ஜோடியாக இருக்கிறவள். அணைன்னு சொன்னால் அத்தனை பேருக்கும் தெரியும், சேது பந்தம் பெருமானவள் பொருட்டு திருத்தினான். அதனால் அணைனா சேது. வாஸ்தவத்தில் பகவானுக்கே அணைன்னு பேரு, அவரே சேது. அமிர்தஸ்யைஷ சேதுன்னு வேதம் அவரை கொண்டாடுறது. இந்த சம்சாரத்தை நாம் கடந்து செல்வதற்கு தகுதியான பாலமாட்டம் அவரே விளங்குகிறார். சம்சார சாகரம் கோரம் அனந்த கிளேஷ பாஜனம் துவாமேவ சரணம் பிராப்பிய நிஸ்தரந்தி மனிஷிணஹான்னு ஜிதந்தே ஸ்தோத்திரம்ங்கிற ஸ்தோத்திரம் சொல்லும். சம்சார சாகரம் கோரம், இது ஒரு துக்கச் சுழலை. இந்த சம்சார சாகரத்திலே நாம் விழுந்திருக்கிறோம். இதிலிருந்து தப்ப வேண்டும்னு சொன்னால் நமக்கு ஒரு தோணி வேண்டும். அதைத்தான் ஆண்டாள் பாடினாள், வைகுந்தன் என்பதோர் தோணி பெறாது உழல்கின்றேன் அப்படின்னு பாசுரம். நமக்கு ஒரு படகு தேவை, அதற்கு மேலே நமக்கு ஒரு பாலம் தேவை. பகவான் படகாகவும் இருக்கிறார், பாலமாகவும் இருக்கிறார். வேதாந்த தேசிகன் கண்ணனுடைய அவதாரத்தை கொண்டாடுறச்சே ஒரு இடத்துல சொல்றார், எவனொருவன் படகாகவும் பாலமாகவும் இருக்கிறானோ, எவனை கொண்டு யாவற்றையும் நாம் கடக்க வேண்டுமோ அவனையே தலையிலே தூக்கி கொண்டு யமுனையை கடந்தார் வசுதேவர்னார். எவனை கொண்டு இந்த சம்சார சாகரத்தை நாம் கடக்கிறோமோ அவனை தூக்கி வச்சுட்டு அவர் யமுனையை கடந்தார். அப்போ பகவான் தான் தோணி, பகவான் தான் பாலம். காஞ்சிபுரத்தில் வேகாசேத்து பெருமாள்னு இருக்கார், யதோக்தகாரி பெருமாள்னு பின்னாளில் அவருக்கு பேர் ஏற்பட்டு போச்சு. இப்போ பிரசித்தமாக யதோக்தகாரி, அது அவாவா இஷ்டப்பட்டபடி இன்னைக்கு சொல்ல ஆரம்பிச்சுட்டா. சில பேர் யதோக்தகாரின்வா, சில பேர் யதோர்த்தகாரிங்கிறா. அது யதோக்தகாரி, சரியா சொல்லணும்னா யதோக்தகாரி. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கேன்னா அழகாக தமிழில் சொல்லிடலாம், சொன்ன வண்ணம் செய்த பெருமாள், அழகாக பேர் வச்சுட்டா. எப்படியெல்லாம் பக்திசாரர் திருமழிசைப்பிரான் சொன்னாரோ அப்படியெல்லாம் கேட்டவர். அந்த பெருமாளை பற்றி வேகாசேத்து ஸ்தோத்திரம்னு தேசிகன் பாடியிருக்கார். அதில் சொல்கிறார், நீங்கள் இந்த ஸ்தோத்திரத்தை பாடினீர்களாகில் திருமழிசை ஆழ்வார் சொன்னதெல்லாம் பெருமாள் கேட்டா போலே நீங்கள் சொல்கிறதையெல்லாமும் கேட்பார் அப்படின்னு நமக்கு உபதேசிக்கிறார். அந்த பெருமாளுக்கு பேர் பாருங்க, வேகாசேது, வேகமாக பிரவகித்து வந்தவளான சரஸ்வதி, வேகவதிங்கிற நதியாக பிரவகித்து வந்தாள். ஏதோ பிரம்மாவுக்கும் அவளுக்கும் பிணக்கு ஏற்பட்டு போச்சு. சுவையான சரித்திரம், கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிடுறேன். பிரம்மா உட்கார்ந்திருந்தார், பக்கத்தில் சரஸ்வதியோடு இருந்தார். பெண்களிலே சிறந்தவள் யார் அப்படின்னு ஒரு கேள்வி அவரிடத்திலே கேட்கப்பட்டது. சரஸ்வதிக்கு ரொம்ப சந்தோஷம், ஆஹா நல்ல கேள்வி கேட்டிருக்கா, இந்த மாதிரின்னா கேட்கணும். இப்போ எங்கள் ஆத்துக்காரர் இத்தனை பேர் முன்னாடி என் பேரை சொல்ல போகிறார்னு நினச்சிட்டு இருந்தா. அவரும் சொல்லிட்டார், இப்படி ஒரு கேள்விக்கு அவசியகத்தையே இல்லை, ஸ்ரீ மகாலட்சுமி தான் பெண்களுக்குள்ளே சிறந்தவள் அப்படின்னு சொல்லிவிட்டார். அவளுக்கு கோபம் வந்துடுத்து, உடனே கிளம்பி போயிட்டா. பக்கத்தில் இருக்கேங்கிறதுக்காகவாது என் பேரை சொல்லியிருக்கலாமோ இல்லையோ, இந்த மாதிரி அநியாயம் உண்டா? ஏன் உலகத்திலே கணவன்மார்கள் அவரவர்கள் மனைவிமார்களை பார்த்துட்டு நீ அழகா இருக்கேன்னு பொய் சொல்கிறதே கிடையாதா? அந்த மாதிரி ஒரு பொய் சொல்லலாமோ இல்லையோ? நீதான்னு சொல்லியிருந்தா நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பேன். நீர் எந்த மகாலட்சுமியினுடைய பேரை சொன்னீரோ அவளே உம்மை அனுகிரகிக்கட்டும், நான் விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு கிளம்பிவிட்டா. அதுக்கு மேலே ப்ரஹஸ்பதி தேவர்களோட வேற ஒரு பிரச்சனையை எடுத்துன்னு வந்தார். அதில் வேற சிக்குண்டார் பிரம்மா. ஒரு இடத்துல அடியன் வேடிக்கையாக எழுதினேன், சாதாரணமாக நமக்கெல்லாம் மனக்குழப்பம் ஏற்பட்டதுன்னா தலையில் கையை வச்சுப்போம். பிரம்மாவுக்கு அதுலேயும் சிக்கல், எந்த தலையில் கை வச்சுக்கிறதுன்னு சிக்கல். அப்படி பிரச்சனைகளால் அவர் ரொம்ப சிரமப்பட்டார். அதுக்கு மேலே தான் 1000 அஸ்வமேத யாகங்கள் பண்ணினால் உன்னுடைய பிரம்ம பதவி நிலைக்கும் அப்படின்னு ப்ரஹஸ்பதி சொல்லிட்டார். ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணுறதே பெரிய கஷ்டம். இதில் 1000 அஸ்வமேத யாகங்கள் பண்ணணும்னால், அதுவும் மனைவி கோபித்து கொண்டு போயிருக்கிற இந்த வேளையிலே அவரெல்லாம் புஷ்கரம் நைமிஷாரண்யம் எல்லாம் போனார். எந்த இடமும் தோதுபடலை.
அப்போ அசரீரியா பகவானே சொல்லிட்டார், நீ சத்தியவிரத க்ஷேத்திரத்துக்கு போ, அங்கே போய் ஒரு அஸ்வமேத யாகத்தை பண்ணு. உடனே பிரம்மா கேட்டார், 1000 பண்ண சொல்லியிருக்கா, நீ ஒன்று பண்ணுறதுக்கு வழி சொல்கிறியேன்னு கேட்டார். ஐயோ, அந்த க்ஷேத்திரத்திலே நீ ஒரு அஸ்வமேத யாகத்தை அனுட்டிப்பாயாகில் அது 1,000,000 அஸ்வமேத பலனை உனக்கு தரும் அப்படின்னு சொல்லப்பட்டது. நீ 1000க்கு ஆசைப்பட்டுருக்கே, உன் கணக்கிலே 1,000,000 அஸ்வமேத யாகங்கள் வரவு வைக்கப்படும், அதனால் அங்கே போ அப்படின்னு பகவானே சொன்னார். இங்கே வந்தார், யாகம் எல்லாம் பண்ணார். அதை தடுக்கிறதுக்கு பல உபாயங்களை சரஸ்வதி செய்தாள். அப்போ தான் நதியாக பிரவகித்து வரும்போது ஒரு அணை போலே பகவான் கிடந்தான். அதனால தான் வேகாசேது அப்படின்னு அவருக்கு பெயர் ஏற்பட்டது. இப்போ இந்த சரித்திரத்தை இடையிலே எதற்காக விண்ணப்பித்தேன்னால், இப்போ அணைனா பகவான் கட்டினதோ ஒரு அணை இல்லை, இல்லை, பகவானே அணை. அந்த இணைக்கு தகுதியான அணை பெருமான். இந்த இணையை நாம் அடிபணிந்தோம்னு சொன்னால், அதாவது பிராட்டியை தொழுதோம்னு சொன்னால், அவனை அணையாக்கி இந்த சம்சாரத்தை நாம் கடப்பதற்கு அவள் உதவி செய்வாள்ங்கிறதை இந்த இடத்திலே நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். ஆக பிராட்டி அவன் இருக்கும்போதெல்லாம் வருகிறாள், நாம் அவனை அடைவதற்கு உதவியை செய்கிறாள். முதல்ல இதை நினைவிலே வைத்துக் கொள்ளுவோம். அந்த பிராட்டியைத்தான் ராவணன் கவர்ந்து கொண்டு போயிருக்கிறான். அவளை அடைவதற்குண்டான திட்டம் தீட்டப்படவிருக்கிறது. எங்கனம் லங்கைக்கு செல்லுவது, எங்கனம் பிராட்டியை மீட்பது, அதைத்தான் மேலே நாம் அனுபவிக்கவிருக்கிறோம். நேற்றுக்கு என்ன பார்த்தோம்? விபீஷணனை பகவான் அங்கீகரித்தான். இதில் வேடிக்கை பாருங்க, விபீஷணனை சேர்த்து கொண்ட பிற்பாடு அவனை ராஜாவாக பட்டாபிஷேகமும் பகவான் பண்ணிவிட்டான். கூரத்தாழ்வான் அழகாக கேட்டார், இன்னும் நீ லங்கைக்கு போலே, லங்கேஸ்வரனை பார்க்கலே, அவனோட யுத்தம் நடத்தலே, அவனை இன்னும் ஜெயிக்கலே, இன்னும் என்ன நடக்க போகிறதுன்னு யாருக்குமே தெரியாது, ஆட்டமே ஆரம்பிக்கலே, அதற்குள்ள கோப்பையை தூக்கி கொண்டு நாம் உலகத்தை, அந்த உலக கோப்பையை தூக்கி கொண்டு மைதானத்தை சுற்றி வந்தோம்னால், இதெல்லாம் சுவாமி நீர் ஆட்டம் ஆடி ஜெயிச்சுட்டு இந்த ஆட்டம் எல்லாம் ஆடும், முன்னாடியே இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தானே சொல்லுவான். ராமன் கிரீடத்தை எடுத்து அதை விபீஷணன் தலையிலே சூட்டி அழகு பார்த்து விட்டான். பெரிய சந்தேகம் ஏற்பட்டது அத்தனை பேருக்கும். இது எங்கனம் சாத்தியம்? அதிமானுஷஸ்தவத்திலே கூரத்தாழ்வான் இந்த கேள்வியை கேட்கிறார். இதற்கு பல ஆச்சரியமான சமாதானங்கள் நம்முடைய பெரியவர்களாலே சொல்லப்பட்டிருக்கின்றன. இப்போ நான் முதல்ல ஒரு கேள்வி கேட்டேன், துபர்பா நாளைக்கு ராவணன் திருந்தி வந்துட்டா நீ என்ன பண்ணுவே? இது முதல் கேள்வி. அவன் நாளைக்கு திருந்தி சீத்தையை கையிலே பிடித்து கொண்டு, அவள் கையை பிடித்து கொண்டு அழைத்து கொண்டு வந்து ஒரு தாயார் கையை பிள்ளை பிடிச்சுட்டு இருக்கா போல பிடிச்சுண்டு, இப்போ அப்படி புரிஞ்சுக்கணும். முதல்ல அழைச்சிண்டு போச்சே, காமுகனாய் அவளிடத்துல ஆசை கொண்டவனாய் அவளை கவர்ந்து சென்றான். இப்போ ராமனிடத்துல விட வரச்சே, அம்மா இந்த குழந்தையினுடைய கையை பிடிச்சிக்கோன்னு சொல்லி தன் கையை கொடுத்து அவள் அழைச்சன் வந்து ராமனிடத்துல விட்டுட்டான்னு வச்சுக்கோங்கோ. இப்போ நாம் நம்மிலே ஒருவர் தான் ராமன்னு நினச்சிப்போம். விபீஷணனை ராஜாவாக முடிசூட்டி ஆயித்து. இப்போ ராவணன் சீத்தையை கொண்டு வந்து விடுறான். இப்போ நீங்கள் ராமனாக இருந்தால் என்ன செய்வீர்கள்? ஒருத்தர் சொன்னார், நான் விபீஷணனை கூப்பிட்டு சொல்லுவேன், துபார்ப்பா உங்கள் அண்ணா வரமாட்டான்னு நான் நினச்சிட்டு இருந்தேன், அதனால உன்னை நான் ராஜாவாக நேற்றைக்கு முடிசூட்டி விட்டேன். ஐயோப்பா அந்த பார் சீத்தையை கொண்டு வந்து விட்டுட்டார், திருந்துட்டார், கழட்டு உன் தலையில் இருக்கிற கிரீடத்தை கழற்றி கீழே வையின்னு சொன்னால், ராஜ்ய சுகம், அந்த ராஜ சுகத்தை கண்டவன் எவனாவது விடுறதுக்கு தயாராக இருப்பானா? 5 வருஷம் ஆண்டுட்டேன் போரும்னு யாராவது சொல்லுவாளா? இப்போ உலகத்தில் ஒரு பெரிய போர் நடந்துட்டு இருக்கோம் இல்லையோ. ஏன் அந்த போர் நடக்கிறதுன்னா, ஒருத்தர் சொன்னார் ரொம்ப சிம்பிள் ரீசன் சுவாமி, வேற எதுக்காகவும் போர் நடக்கிற, அதை ஒருத்தர் நடத்தின்னு இருக்கார், நேரடியாக அவர் அதில் சம்பந்தப்படாமல் 2 நாடுகளை மோத விட்டு பார்த்து கொண்டு ஒருத்தர் அந்த போரை நடத்துகின்ற சூத்திரதாரியாக இருக்கார். அவர் என்ன ஆசைப்படுறார்னால், அமைதிக்கான அந்த பெரிய விருது தனக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறார். இல்லை வேடிக்கை பாருங்க, இப்போ இந்த போர் அது முடிவுக்கு வரணும்னா என்ன பண்ணணும்னா, இது கொஞ்சம் விசித்திரம்தான், கொஞ்சம் வேடிக்கை தான். ஒரு எப்படி சொல்கிறது இதே அப்படின்னா, ஒரு முரண் நகைன்னு பாருங்க, நகை முரண் இப்படின்ற அளவுலையும் அதை போல இருக்கிற விஷயம். அமைதிக்கான பரிசு அவருக்கு கொடுத்துட்டா இந்த போர் முடிவுக்கு வந்துடும், அமைதி ஏற்பட்டு விடும். ஐயோ சுவாமி, அது நடத்தவரே அவர் தான், நடத்துகிறவர் சூத்திரதாரியாக அவர் தான் இருக்கார், அவருக்கு போய் அமைதியான பரிசை, அமைதிக்கான பரிசை நாம் தருவதாவதுனால், அவர் சொல்கிறார் என்ன போல் அமைதியான ஆள் யாருமே கிடையாது. அதை கொஞ்சம் உறக்க சொல்கிறார், அவ்வளவுதான். அது சொல்கிற விதம் எப்படி இருக்குன்னா, அதை கொஞ்சம் உறக்க சொல்கிறார், என்ன போல் அமைதியான ஆள் இல்லை அப்படிங்கிறார். சத்தம் போடாதீங்கன்னு உறக்க தானே சொல்கிறோம், அந்த மாதிரி தான் சொல்கிறதா அவர் நினச்சிட்டு இருக்கார். அதனால் இப்படியெல்லாம் உலகத்திலே பல பேர் விளங்குகின்றார்கள். இப்போ நாம் விபீஷணனை கூப்பிட்டுட்டு, கோபர்பா அவர் திரும்ப வந்துட்டார், அவருக்கு அமைதிக்கான பரிசை கொடுத்துருவோம், அவரையே திரும்ப ராஜாவாக தொடர்வதற்கு வழிவகை செய்வோம்னா,
விபீஷணன் நானாக இருந்தால் என்ன தெரியுமா சொல்லுவேன்? சுவாமி, நான் ஏதோ வந்த நீரா நேத்திக்கு சட்டுப்புட்டுன்னு அந்த கிரீடத்தை தூக்கி தலையில் வச்சுட்டீர். என்ன சுகம் என்ன சுகம், அதை வச்சதுலேருந்து என் பூமியிலே என் கால் பாவவே இல்லை. நான் ஆகாசத்திலேயே மிதந்துட்டு இருக்கேன். எப்பவும் ராஜாவாக இருக்க போகிறேன், சிரஞ்சீவி நான், கடைசி வரைக்கும் நான் தான் ராஜான்னா அது எத்தனை சந்தோஷத்தை தருகிறது தெரியுமா? யாரங்கேன்னு ஒரு குரல் கொடுத்தா 10 பேர் ஓடி வர போகிறான், காலை பிடிக்க 100 பேர் வர போகிறான். இதெல்லாம் நான் இழப்பதற்கு தயாராக இல்லை. சரி, இப்போ ராமன் ராவணன் இடத்துல பேசுகிறார். இதோ பாருப்பா, நீ வருவேன்னு நான் என்ன கனவா கண்டேன், ஜோசியம் கண்டேனா? நீ வந்துட்டேன், நீ வரமாட்டேன்னு நினச்சிட்டு இருந்தேன். போனா போகிறது இத்தனை நாள் ராஜாவாக இருந்துட்டோ இல்லையோ, இப்போ அவன் தான் ராஜாவாக இருக்கட்டுமே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லலாம். இப்போ நான் ராவணனாக இருந்தால் என்ன பேசுவேன்னா, நீ இந்த மாதிரி முடிவெடுப்பேன்னா நான் எதுக்கு உங்ககிட்ட சமாதானமாக போகணும்? அதுக்கு பதிலாக உன்னோட சண்டை போட்டு வீரமரணம் அடைந்து வீர ஸ்வர்க்கத்தையே நான் அடையலாம், அதுவே உச்சிதம்தான் அப்படின்னு ராவணனும் சொல்லக்கூடும். இதுதான் தர்ம சங்கடம்னு சொல்லுவார்கள். ராமன் எந்த தைரியத்திலே விபீஷணனுக்கு முடிசூட்டினான்னு கேள்வி. அதுக்கு பதில் சொன்னா, ராமன் சொன்னாரா, அதனால் என்ன ராவணன் வந்துட்டான்னா, நான் ராவணன் இடத்துல என்ன தெரியுமா சொல்லுவேன்? நீ கவலைப்படாத, விபீஷணனே லங்கைக்கு ராஜாவாக இருக்கட்டும், அதற்காக உனக்கு ஒன்றுமில்லை என்று எண்ணி விடாதே. நான் போனா என்கிட்ட திரும்ப கொடுக்கறதுக்கு பரதன் அயோத்தியா ராஜ்யத்தை பத்திரமா வச்சுட்டு இருக்கான். அந்த ராஜ்யத்தை நான் உனக்கு கொடுத்துடுறேன், நீ அயோத்தியாவுக்கு ராஜாவாக இருந்து கொண்டிரு. உன்னுடைய ராஜ்ய சுகம்ங்கிறது, ராஜ்ய லக்ஷ்மி உன்னிடமிருந்து பறிக்கப்பட மாட்டாள் அப்படிங்கிற வார்த்தையை ராமன் மனசிலே வைத்து கொண்டுதான் விபீஷணனுக்கு முடிசூட்டினான் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுகிறார்கள். ஆக விபீஷணன் வந்து விட்டான். மேலே எப்படி கடலை கடப்பதுங்கிற கேள்விக்கு அவன் அழகா சொன்னான், சகர மகாராஜாவினுடைய பிள்ளைகள். சகர மகாராஜாங்கிறது யாரு? ராமனுடைய மூதாதையர்களிலே ஒருவர். அவருடைய பிள்ளைகள் 60,000 பேர்கள். அவர்கள் தான் இந்த கல்லினார்கள். அவர்கள் ஆக்கின பள்ளத்துக்கு தான் சாகரம்ங்கிற பேர் அதனால தான் ஏற்பட்டது. சகர மகாராஜருடைய பிள்ளைகள் அவர்கள் பெரிய பள்ளத்தை தோண்டினார்கள். அந்த பள்ளத்திலே நீர் நிறைந்தது. சகர மகாராஜனுடைய பிள்ளைகளாலே எந்த ஒரு பள்ளம் தோண்ட பெற்று அது சமுத்திரமாக ஆயிற்றோ அதைத்தான் சாகரம் அப்படின்னு நாம சொல்லுகிறோம். விபீஷணன் யோசனை பண்ணி பார்த்தான், இவா பெரியவா தோண்டின பள்ளந்தானே அந்த சமுத்திரம், அதனால இவன் சரணாகதி பண்ணினான்னால் நிச்சயம் சமுத்திரராஜா வழி விடுவார் அப்படின்னு அவன் நினைச்சுட்டான். உடனே ராமனை பார்த்து, நீ சரணாகதியை பண்ணு. அன்றைக்கே ஒரு வார்த்தை சொன்னேன், சரணாகதி இன்ன பலனைத்தான் தருங்கிற நிர்பந்தம் எல்லாம் கிடையாது. திரௌபதி சரணாகதி பண்ணினாள் ஆடைக்காக, விபீஷணன் சரணாகதி பண்ணினான் ராமனை அடைவதற்காக, லக்ஷ்மணன் சரணாகதி பண்ணினான் கூட போய் கைங்கரியம் பண்ணணுங்கிறதுக்காக, பெருமாளே சரணாகதி பண்ணினார் கடலை தாண்டறதுக்காக. இப்படி பல காரணங்களை பார்க்கிறோம். சரணாகதி பெருமான் 3 நாள் கிடந்தான் திருப்புல்லாணியிலே. தர்பையை கீழே விரிச்சுட்டு கிழக்கு நோக்கி படுத்தவாறு உண்ணா நோன்பிருந்து 3 நாட்கள். இன்னைக்கு உண்ணா நோன்புனா ரொம்ப விசேஷமாக சொல்கிறாள் இல்லையோ, எல்லாம் முடிச்சிருக்கா, பல பேர் இன்னைக்கு தான் முடிச்சிருக்கா. அதனால் உண்ணா நோன்பிருந்து 3 நாள்கள் பெருமான் ரொம்ப ஆச்சரியமாக சரணாகதியை பண்ணியிருக்கார். தத சாகர வேலாயாம் தர்பான்னாஸ்தீரிய ராகவ அஞ்சலிங் பிராங்முக கிருத்வா பிரதிசிஷ்யே மகோததே. ஸ்ரீராமாயணத்தில் ரொம்ப அழகான ஸ்லோகம். அந்த சமுத்திரத்தை பார்த்தபடி கிழக்கு நோக்கி பெருமான் படுத்திருக்கிறான். நம்மள வீட்டில் சாதிக்கிறார், ஒரு கடலோட ஒரு கடல் ஒரசரா போல இருக்குன்னார். அது கடல் உப்பு கடல், இது உள்ளுக்குள்ளே கருணைங்கிற அமிர்தம் நிரம்பி இருக்க பெற்ற கடல். இந்த கடலும் அந்த கடலும் ஒன்றோடொன்று சங்கமிக்கிறா போல இருக்கு அப்படின்னு சாதித்தார். கம்பர் பாடுறார், கருணையம் கடல் கிடந்தனன் கருங்கடல் நோக்கி. இவன் கருணையம் கடல், அது கருங்கடல். பெருமான் பார்த்தாராம், உன்னை என்னமோ பெரிய சமுத்திரம்னா நீ என்னமோ ஓஹோன்னு நினைச்சுட்டு இருக்கியே, நான் உனக்கு முன்பே படுத்து காண்பிக்கிறேன், என்னை விட நீ கம்பீரமானவனான்னு நீயே உன்னை கேட்டுக்கொள். வேதாந்த தேசிகன் ரகுவீர கத்தியத்தில் சொல்றார், பூமிகா பூஷித பயோதி புலினான்னு கூப்பிடுறார். கிடந்ததோர் கிடக்கைன்னு தொண்டரடிப்புடி ஆழ்வார் பாடுறார். பல திவ்ய தேசங்களில் பகவான் நின்ன திருக்கோலத்தில் சேவை சாதிக்கிறார், பல இடங்களில் படுத்துட்டு கோலத்தில் சேவை சாதிக்கிறார், பல இடங்களில் வீத்திருந்த திருக்கோலம். இதில் எது சாலச் சிறந்ததுன்னு கேள்வி எழுமாயின், கிடந்த நிலையிலே அவர் நம்மை அனுபவிப்பிக்கிறா போலே மற்றோர் நிலையிலே அவர் அனுபவிப்பிப்பதில்லைங்கிறதை உறுதியாக சொல்லலாம். ஏன்னா எத்தனை விதமான சயனம் இருக்கு. வீர சயனம்னு இருக்கு, போக சயனம்னு இருக்கு, உத்தான சயனம்னு இருக்கு, அதற்கு மேலே ஸ்தல சயனம்னு இருக்கு, பாலசயனம்னு இருக்கு. எத்தனை சிறுபுலியூருக்கு போனால் பாலசயனம், பெருமானை சேவித்துக் கொள்ளலாம். மகாபலிபுரத்துக்கு போனோம்னா ஸ்தலசயனம், தரை கிடந்த பெருமானாக பெருமான் சேவை சாதிக்கிறார். திருக்குடந்தைக்கு போனால் உத்தான சயனம். பற்பல திவ்யதேசங்களிலே போகசயனம், வீரசயனம்,
புஜங்க சயனம், இப்படி பல பெயர்களை கொடுத்துருக்காளோ இல்லையோ. அது என்ன உத்தான சயனம்னா, திருமழிசை ஆழ்வார் போனார், கிடந்தவாறு எழுந்திருந்து பேசுனார், அப்படி மெல்ல எழுந்துட்டார் பெருமாள். படுத்துட்டு இருக்கிற பெருமாள் சற்றே எழுந்தார் பாருமோ, வாழிகேசனே அப்படியே இருன்னுட்டார், அப்படியே இருன்னார். இன்னைக்கும் அப்படியே இருக்கார். அதனால உத்தான சயனம், எழுந்துக்கிறா போல அந்த போஸ்ட்ல பெருமாள் படுத்துட்டு இருக்காரோ இல்லையோ. அப்போ கிடக்கிற நிலையிலே பகவான் ஒரு அதிசயமான ஒரு அழகை வெளியிடுகின்றான். அதுதான் சிறந்தது, அதுவே ரொம்ப அழகுன்னு சொல்றா. அப்படி இருக்கார் பெருமாள். அந்த மாதிரி படுத்துட்டு இருந்தார், சமுத்திரத்துக்கு நேராக படுத்து கொண்டிருந்தார். சமுத்திரராஜா வரவே இல்லை. பகவான் ரொம்ப ஆசைப்பட்டு இருந்தார், நாம படுத்து கொண்டிருக்கிறோம், நிச்சயமாக நம்முடைய பிரார்த்தனைக்கு செவிசாய்த்து அவன் ஓடோடி வரப்போகிறான் அப்படின்னு எண்ணின்று இருந்தார். ஆனால் வரவே இல்லை. ரொம்ப அழகான வியாக்கியானம் வீட்டில் பல இடங்களில் காட்டுறா. அந்த இடத்துல பகவான் பார்த்து சொன்னானா, அம்புன்னு சம்ஸ்கிருதத்தில் தண்ணீருக்கு பெயர். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அம்புனா தண்ணீர். சமுத்திரத்தை பார்த்தா பூர்த்தியாக தண்ணீராக இருக்கிறதா பகவான் பார்த்தாராம். முழுக்க முழுக்க அம்பு இருக்குங்கிறதுனால தானே உனக்கு இத்தனை கர்வம். ஏன்னா நிறைய தண்ணீர் இருக்கும் இல்லையோ. நம்மளை போல இத்தனை பெரிய விஷால பரப்பான தண்ணீர் உடைய இடம் இன்னொன்று இல்லைன்னு அவன் கர்ஹித்திருந்தான். அந்த கர்வம் அவனுக்கு இருக்கு. உங்ககிட்ட நிறைய அம்பு இருக்குன்னு உனக்கு கர்வம் இல்லையோ, என் அம்பாலேயே அந்த அம்பையெல்லாம் முடிச்சு விடுறேன்னார். நான் ஒரு அம்பை எடுத்தேன்னு சொன்னால் அந்த அம்பினாலே நிச்சயமாக உன்னுடைய மொத்த அம்பும் வற்றடிக்கப்படும். சமுத்திரம் ராகவோ ராஜா சரணம் கந்தும் அருகதி. யுத்த காண்டத்திலே 9வது சர்க்கம் 32வது ஸ்லோகத்தில் சொல்றா, சமுத்திரம் ராகவோ ராஜா சரணம் கந்தும் அருகதி. திருவிருத்தத்தில் 42வது பாட்டு, அதில் பெரிய வாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பாருங்கோ. இதொரு கடல் திடைச்சுவராய் கிடா நின்றது, இத்தை கடந்து அவ்வருகு பட்டோமாம் விரகன் என்று பெருமாள் கேட்க. இந்த கடல் ஏதோ சுவரெட்டு வச்சா போல இங்கிருந்து லங்கைக்கு போறதுக்கு நடுவில் கிடக்கிறது. இதை கடப்பதற்கு வழி என்னன்னு கேட்டார். ஸ்ரீ விபீஷண ஆழ்வான் தான் அனித்தாக கை கொண்ட உபாயமாகையாலும், அவன் ஒரு உபாயத்தை சரணாகதியை பண்ணினான், பகவான் கிடைச்சுட்டார். அதனால பகவான் இடத்துல என்ன சொல்லிட்டான், நீ சரணாகதி பண்ணு, வேலை நடந்துடும். நான் சரணாகதி பண்ண, நீ கிடைச்சுட்டே, நீ சரணாகதி பண்ணு, காரியம் ஆகிவிடும். சர்வஹிதங்களுக்கும் சாதனம் சரணாகதி என்று அத்தியவசித்திருக்கையாலும், அத்தியவசாயம்னா ஒரு உறுதிப்பாடுன்னு அர்த்தம். அந்த உறுதிப்பாடு இருக்கிறபடியினாலே அப்படியே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டான். அந்த அத்தியவசாயம் அவனுக்கு இருக்கிறபடியினாலும் பல வியாப்தி உள்ளது, இதுக்கே ஆகையாலும் உடனடியாக பலனை தரக்கூடிய சாமர்த்தியம் சரணாகதிக்கு இருக்கிறபடியினாலே இந்த கடலை சரணம் புக அடுக்கும் என்றான். அதாவது அவன் தனக்கு அண்மையில் தவறாமல் பலன் தந்ததாகையால் எல்லா காரியங்களிலும் பலன் தரவல்ல உபாயம் இதுவே என்று நம்பினான். பெருமாளுக்கும் இதையே உபாயமாக சொன்னான். பெருமாள்னா சக்கரவர்த்தி திருமகன் ராமன். சம்பிரதாயத்தில் அவருக்கு தான் பெருமாள்னு பேர். இன்னைக்கு சாதாரணமாக விஷ்ணுவாலயங்கள் எல்லாம் நாம் என்ன சொல்கிறோம், பார்சாரதி பெருமாள் கோயில், வரதராஜ பெருமாள் கோயில், ரங்கநாத பெருமாள் கோயில்லாம் சொல்லிடுறோம். பெருமாள்னு ஒருத்தருக்கு தான் பேர். யாருக்கு பேர்? ராமனுக்குத்தான் பேர். அதுக்கு முன்னே ஒரு பெருமாள் உண்டு, ஸ்ரீரங்கநாதன் பெரிய பெருமாள் படுத்துட்டு இருக்கார் பாருங்க, அவருக்கு பெரிய பெருமாள்னு பேர். ஏன் அவர் பெரிய பெருமாள்? பெருமாளாகிற ராமனாலே தொழப்பட்டவர் பெரிய பெருமாள், அவ்வளவுதான். ராமனுக்கு பெருமாள்னு பேர். அந்த பெருமாள் எவரை தொழுதார்? பெரிய பெருமாளை தொழுதார், ஸ்ரீரங்கநாதனை தொழுதார். இந்த ராமனை தொழுத ஒருத்தர் இருக்கார், அவருக்கு குலசேகர பெருமாள்னு பேர். அப்படி வரிசையா பேர் வச்சிருக்கா பாருங்க. ராமனுக்கு பெருமாள்னு பேரு, ரங்கநாதன் மூலவருக்கு பெரிய பெருமாள். ஏன்? பெருமாளாலே தொழப்பட்டவர் பெரிய பெருமாள்னு ஆச்சு. இப்ப பெருமாளை தொழுதவர் குலசேகர ஆழ்வாருக்கு ராம பக்தி ரொம்ப ரொம்ப அதிகம். அவர் எல்லாமுமாக தனக்கு ராமனையே கொண்டிருந்தார். ஆழ்வார்கள் அவருக்கு என்ன பேர் வச்சுட்டான்னா குலசேகர பெருமாள் அப்படின்னு பேர் வச்சுட்டா. அதனால பெருமாள்னா சக்கரவர்த்தி திருமகன் ராமன். பெருமாளுக்கும் இதையே உபாயமாக சொன்னான். சமுத்திரம் பெரியவர்களை வசீகரிக்கும் உபாயம் இதுவல்லதில்லை. பெரியவர்களுக்கு வசீகரிக்கும் உபாயம். ஒரு பெரியவரை பார்த்த உடனே ஒரு குழந்தை விழுந்து சேவிச்சான்னா அவர் எவ்வளோ சந்தோஷப்படுறார். பரவாயில்ல, இந்த குழந்தைக்கு நல்ல பண்பு இருக்கிறது, பெற்றோர் நல்ல விஷயங்களை சொல்லி நல்லா வளர்த்துருக்கா, பார்த்த உடனே விழுந்து சேவிக்கிறதுன்னு அவர் சந்தோஷப்படுறாரோ இல்லையோ. இப்போ பெரியவர்னு சொன்னால் சமுத்திரத்தை விட ஒன்று பெரியது உண்டா? இருக்கிறதுக்குள்ளேயே பெருசாக இருக்கும் இல்லையோ. சமுத்திர இவ காம்பீரியேன்னு சொல்லுவார்கள். அப்போ பெரியவர்களிடத்தில் போய் நாம் வணங்கினோம்னால் அவர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுறது. விபீஷணன் சொன்னானா,
பெருசுன்னு சொன்னால் சமுத்திரத்தை விட பெருசு எதுவுமே கிடையாது. நீயும் வணங்கினாயாகில் சமுத்திரத்திற்கு மகிழ்ச்சி உண்டாகும், அதனால உன்னுடைய காரியம் நடக்கும் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னான். ராகவோ ராஜா, ஒரு குடிப்பிறப்பு மின்றிக்கே அளவுடையாறு மின்றிக்கே இருப்பார்க்கும் இது பலிக்குமானால் இவை உடையார்க்கு சொல்ல வேணுமோ? இதெல்லாம் விபீஷணன் அபிப்பிராயத்தால் என்னங்கிறத வரிசையா பெரியவாச்சாம்பிள்ளை சொல்லிட்டு இருக்கார். நீங்களோ நானோ நமக்கெல்லாம் ஒன்றும் பெரிய அட்ரஸே கிடையாது, நாமெல்லாம் ஒரு ஆளே கிடையாது, நாம சரணாகதி பண்ணாலே நடக்கிறது. விபீஷணன் என்ன சொல்ல வரான் பாருங்க, நாமெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. இதெல்லாம் எதற்கு வியாக்கியானம்னா, சமுத்திரம் ராகவோ ராஜான்னு ஒரு வார்த்தை போட்டிருக்காரு பாருங்க வால்மீகி. சமுத்திரம், அந்த சமுத்திரத்தை கடக்க வேண்டி ராகவோ ராஜா, ராகவனாகிற ராஜா, ராஜாராமன் சரணம் கந்தும் அருகதி, அவன் சரணமடைய தகுதல், அதாவது சரணமடைதல் தகும், சரணமடைதல் தகும், அப்பதான் தாண்ட முடியும் என்று விபீஷணன் சொல்லுகிறான். அப்ப அந்த ராஜாங்கிற சப்தம் அங்க வருதோ இல்லையோ, அந்த வார்த்தை இருக்கோ இல்லையோ, அதுக்கு அர்த்தம் சொல்லி ஆகணும். அது சொல்றார், நமக்கெல்லாம் ஒன்றும் பெரிய முகவரி கிடையாது, பெரிய அடையாளம் கிடையாது, நாம சரணாகதி பண்ணாலே நடக்கிறதுன்னு சொன்னால் இவை உடையாருக்கு, ராமனுக்கு அவன் பெரிய குலத்திலே இக்ஷ்வாகு குலத்திலே பிறந்தவனாக இருக்கிறான், அதற்கு மேலே ராஜாவாகவும் இருக்கிறான்னால் அவனுக்கு பலிப்பதற்கு சொல்ல வேண்டுமோ? இவை ரகுகுலத்திலே பிறப்பு, ஞான பெருமை, அதுக்கு மேலே நமக்கெல்லாம் அளவுபட்ட ஞானம், அவனுக்கு அளவில்லாத ஞானம். சரணம் கந்தும் அர்ஹதி, வசிஷ்ட சிஷ்யர்கள் பக்கலிலே இது பலிக்க கண்டபடியாலே அறிவில்லாத கடலின் பக்கலிலேயும் பலிக்கும் என்றிருக்கிறான். வசிஷ்ட சிஷ்யர்கள் பக்கலிலே, ராமலக்ஷ்மணர்களிடத்துல தாமந்தான் சரணாகதி பண்ணா ராமலக்ஷ்மணர்கள் கிடைச்சுட்டா. அதே போல அறிவில்லாத கடலின் பக்கலிலேயும் பலிக்கும். இவர்கள் அறிவுடையவர்கள், ராமலக்ஷ்மணர்கள் அறிவிற் சிறந்தவர்கள். கடலுக்கு அறிவு இருக்கான்னு நமக்கு என்ன தெரியும்? கடலுக்கு ஒன்று அறிவு இருக்கிறதா தெரியல. அறிவில்லாத கடல், அந்த கடலின் பக்கலிலேயும் நிச்சயமாக சரணாகதி பலிக்கும். சரணாகதி தருமமறிந்த பெருமாள் பக்கலிலே தனக்கு பலிக்க கண்டவன் கடலின் பக்கலில் பெருமாளுக்கும் பலிக்கும் என்று இருக்கிறான். தனக்கு பெருமாள் கிடைச்சா போல பெருமாளுக்கு கடலிடத்திலே காரியமாகிவிடும். சா தேவேஸ்மின் பிரயுஜ்யதாம், எருது கடுத்தார்க்கும் ஏழே கடுக்காய் என்று.